Hi all, வணக்கம். This is Sharmana. I'm a Lama's child birth educator. And இன்னைக்கு நம்ம வந்து invite பண்ண போறது a beautiful, a very very special guest. இந்த guest வந்து to me and most of the people very close to heart because she does a lot of magic inside them. So it's none other than it's Aarti C. Rajaratnam. Aarti C. Rajaratnam has a master's in applied psychology with specialization in clinical psychology, childhood and adolescent mental health from University of Delhi South Campus. She completed a special 14-month internship at the prestigious Rajkumari Amrit Karu Child Guidance Center at New Delhi. She is a master practitioner and a trainer in neuro-linguistic program and is also trained in transitional analysis, dream analysis, hypnotherapy, transpersonal psychology and counseling. And she is a beautiful, profound author. So, Aarti C. Rajaratnam, avangala enakku eppadi theriyumna from my childhood. And enakku mattum illa nariya childhood she has done lot of magic. She was a counselor in our school. So she had lot of children come out from their trauma and நிறைய மேஜிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த செஷன் ஸ்பெஷலாக எதுக்காகனா சேலம் ப்ளஸ் சேலம் சுற்றி இருக்க முக்கியமாக தமிழ்நாடு பீப்புளுக்கு, தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு வந்து இந்த செஷன் நாங்கள் வந்து we are dedicating because இந்த தமிழ் தி பேரண்டிங் ஜேர்னி, தி என்டையர் ஜேர்னி ப்ரீ கன்செப்ஷன்லேருந்து தி அடல்ட்ஹுட் வரைக்கும் நாம் கூட இருக்க போகிறோம். we are going to guide our children. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து தமிழில் முக்கியமாக நிறையா இல்லை. ஸோ when I went and approached her, she was like very very happy to do this. And I guess she's doing magic to everyone. So I think and the magic நம்மளோட லைஃப்லயும் அந்த மேஜிக் டச் இருக்கணுன்றதுக்காக we'll start the live soon with her. So I'm inviting in Aarti C. Rajaratnam. Thank you for having me on your show. Thank you for agreeing உங்களோட பிஸி ஸ்கெடியூல் இருந்து எங்களுக்காக டூயிங் திஸ் திங் அண்ட் எஸ்பெஷலி இன் தமிழ்ல பண்றதுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ திங்க் பீப்புளுக்கு இன்னும் நிறைய அவேர்னஸ் கிடைக்கணும் இந்த ஜேர்னி பத்தி, முக்கியமா பேரண்டிங் ஜேர்னி பத்தி, பிகாஸ் என்டையர் லைஃப் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இன்க்ளூடிங் தியர் பாஸ்ட், அவங்களோட சைல்ட்ஹுட்ல இருந்து கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு மிங்கிள் ஆக போகுது. ஐ திங்க் உங்களை மாதிரி ஒரு மென்டர் இருந்தாங்கன்னா ஐ திங்க் தியர் லைஃப் வுட் பி வெரி ஈஸி ஐ கெஸ். ஸோ அக்கா ஃபர்ஸ்ட் லெட் அஸ் நோ உங்களுக்கு எப்படி இந்த சைக்காலஜி இந்த ஸ்ட்ரீம்ல உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இன்ட்ரெஸ்ட் வரல ஷர்மி, ஆக்சுவலி ஆனஸ்ட்லி இட் வாஸ் அன் ஆக்சிடென்ட். I wanted to do veterinary science. சீட் கிடைக்கல. அந்த காலத்துல இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எழுதுறதெல்லாம் கிடையாது. என்ன சீட் கிடைக்குதோ அதான் படிக்கணும். So when I first took up psychology, I was not even very interested in doing the course. But over a period of time, what had happened was I started getting interested. But when I went to டெல்லியில படிக்க போனேன், மாஸ்டர்ஸ் வந்து டெல்லியில படிக்க போனேன். அங்க போகும்போது எனக்கு ராஜ்குமாரி அம்ரித் கௌர் அப்படின்னு சொல்லி சைல்ட் கைடன்ஸ் சென்டர், இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சென்டர்ஸ், சைல்ட் கைடன்ஸ் சென்டர்ஸ் இன் இந்தியா, interdisciplinary. We had a lot of children coming in. In fact, in that 1 year, அங்க ஒர்க் பண்ணும்போது 7,500 cases நான் வந்து அங்க பார்த்தேன். அந்த டைம்ல வந்த கான்ஃபிடன்ஸ்ல தான் I started working with children. அதுக்கப்புறம் சேலம் வந்தேன். அப்போதான் ஐ திங்க் யூ ஆர் a student also in the school where I joined as school counselor. பட் சேலம் வந்த புதுசுல யாருக்குமே வந்து சைக்காலஜியோட வேல்யூ தெரியாது. இது வந்து இட் வாஸ் in the year of 2000. ஸோ அந்த டைம்ல யாருக்குமே சைக்காலஜியோட வேல்யூ தெரியாது. இப்போ 24 years ஆச்சு. அப்போ வந்து சைக்காலஜி அப்படின்னா வந்து பீப்புள் அதை வந்து நெகட்டிவா பார்ப்பாங்க. ஸோ at some point that was really how the journey started. So it was not ஒரு மற்றவங்க எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி நான் இன்ஸ்பயர் ஆகிலாம் சைக்காலஜிஸ்ட் ஆகல. It was a very natural process for me. Process of self-discovery. Pardon? Maybe destiny, you believe in destiny? See, destinyன்றது நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது. வாய்ப்புகள் வரும், நம்ம பிளான் பண்ற மாதிரி நிறைய விஷயம் நடக்காது. ஆனா எப்பவுமே வந்து லைஃப்ல வந்து ஒரு பிளான் பி, பிளான் சி, பிளான் ஜெட் வரைக்கும் நம்ம வச்சிருக்கணும். ஏன்னா எல்லாமே வந்து பிளான் ஏ படி நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. பிளான் ஏ இருக்கணும். பிளான் ஏல வந்து தவிர்க்க முடியாத மாற்றங்கள் இருக்கும்போது நம்ம பிளான் பிக்கு நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறது நம்மளோட மனநலத்துக்கும் ஆரோக்கியமான ஒரு விஷயம். லைஃப்லயுமே வந்து நிறைய அனுபவங்கள் மூலமா தான் நம்ம கத்துக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால அந்த அனுபவத்துல தான் கத்துக்கிட்டேன் அப்படின்றது I would definitely like to say. Wow, a profound wisdom word from these psychologists. அக்கா, so நம்ம வந்து இந்த என்டையர் செஷன், இந்த ஸ்ட்ரீமிங் எல்லாமே பண்றது வந்து முக்கியமா தமிழ் பீப்புளுக்கு இந்த அவேர்னஸ் கிடைக்கணும்ன்றதுக்காக. முக்கியமா
the area I live in, the entire, I mean, in around Tamil Nadu, வந்து இன்னுமே சைக்காலஜி ஒரு சைக்காட்ரிஸ்ட போய் பார்க்கணும் ஃபார் எனி ரீசன், நாட் வென் அது ஒரு பெரிய விஷயமா இல்லை, சின்ன விஷயத்துக்கு போய் கவுன்சிலிங் போனா கூட ஸ்டில் அவங்களுக்கு வந்து ஒரு ஜர்க் இருக்கு. ஒச்சிச்சோ என்னது, நான் என்ன மென்டல்னு சொல்றீங்களா? சோ இந்த அளவுக்கு ஹைப்பா அது கொண்டு போறாங்க. சோ ஹவு டு யூ see this thing? எந்த ஒரு புது விஷயத்துலயுமே ஒரு ஸ்டிக்மா அப்படின்றது இருக்கும். அதுவும் மனநலத்துல மன நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து நிறையவே அந்த ஸ்டிக்மா இருக்கு. அது வந்து ஏன்னா நம்ம வந்து கல்ச்சுரலா பார்த்தோம் அப்படின்னா மனநோயாளிகளோ இல்ல மனநோய் இருக்கக்கூடியவங்களையும் சரி, மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அவங்க வந்து அதை வந்து ஒரு லெவல்ல கர்மா, தெய்வ குத்தம் அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பாக்குறதுனால அதை வந்து இன்னுமே பாசிட்டிவா பார்க்கக்கூடியவங்க வந்து ரொம்ப குறைவானது. இன்னொன்னு வந்து நீங்க நம்ம மீடியால மூவிஸ் எல்லாம் எடுக்கும்போது மூவிஸ்ல வந்து மனநோய்களை பத்தி காட்டும் போது பைத்தியம்னு சொல்றது, இல்ல ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் படிக்கும்போது கீழ்ப்பாக்கத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய இதுவா சொல்லுவாங்க. அதாவது ஜென்ரலாவே மென்டல் இல்னஸை வந்து ஒரு தப்பா பாக்குறது வந்து அந்த கண்ணோட்டம் எப்பவுமே இருந்திருக்கு. சோ இப்ப வந்து டெஃபினட்டா நான் வந்து 24 இயர்ஸ் முன்னால ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப நெகட்டிவா இருக்கும். இன்ஃபேக்ட் மறைஞ்செல்லாம் வருவாங்க, மேம் 6 மணிக்கு மேல அப்பாயின்மெண்ட் கொடுங்க, யாருக்குமே வந்து நான் வந்துட்டு போறது தெரியக்கூடாது, உங்க வீட்டுல வந்து நான் உங்களை பாக்குறேன், நான் கிளினிக் வந்தேன்னா எல்லாம் தப்பா எடுத்துப்பாங்க, அதெல்லாம் நிறையவே இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷலி சோசியல் மீடியா எல்லாம் டேக் ஓவர் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாற்றங்கள் வந்து நம்ம ரெகுலரா பாக்குறோம். பிளஸ் எனக்கு இருந்த லக் என்ன அப்படின்னா, நான் சேலத்துக்கு வந்த புதுசுலயே பாலிமர் சேனல்ல வந்து குழந்தைகள் மனநல வாழ்வுன்னு ஒரு ப்ரோக்ராம் லைவ் ஷோ இருந்தது, லைவ் காலின் ஷோ இருந்தது. அதுலயே வந்து நிறைய பெற்றோர்கள், அந்த அனானிமிட்டி இருந்தது இல்லையா, யார் கால் பண்றாங்கன்னு தெரியாதனால நிறைய பேர் அதுல வந்து கால் பண்ணி, ஓ பரவாயில்ல இது வந்து நோயினால கிடையாது, ஒரு சில சமயம் சின்ன மாற்றங்கள் இருந்தாலே குழந்தை வந்து நல்லா வளரும் அப்படின்னு. சோ இது வந்து இவால்விங் ஜேர்னி தான். அதாவது இந்த 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 ஸ்டிக்மான்னு சொல்றோம் இல்லையா, அது மாறுறதுக்கு வந்து டெஃபினட்டா நம்ம டைம் கொடுக்கணும். பட் இட் இஸ் சேஞ்சிங். சோ அதனால இனவே வந்து இந்த லைவ்ல வந்து whoever has joined முதல்ல வந்து ஜாயின் பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்க பேர்லாம் வெளியே வந்துரும் அப்படின்னு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கூட மாறிடுச்சு. பிளஸ் ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களோட ஓன் மென்டல் ஹெல்த் ஜேர்னி வந்து ஷேர் பண்றாங்க. அது வந்து ஒரு வகையில வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படின்றது தான் ஐ வுட் டெஃபினெட்லி லைக் டு சே. நீங்க இந்த ஸ்டிக்மா எப்படி பாக்குறீங்க? பிகாஸ் அப்ப வந்து ரொம்ப கம்மியா இருந்தது, அதனால நிறைய பேர் வெளியில வரல. இல்ல இப்ப இந்த லைஃப் ஸ்டைல்னால ரொம்ப கிட்ஸுக்கே நம்ம நிறைய ADHD ஆட்டிசம் நிறைய கேள்விப்படுறோம். சோ அதனால எவ்ரி ஒன் இஸ் கம்மிங் அவுட், அப்படி பாக்குறீங்களா? அந்த டைவர்ஸ்ல எதிர்பார்க்கறீங்களா? இல்ல இஸ் இட் நாட் தட் ரியல்? அப்பயும் இப்பயும் ஒரே அளவுக்கு தான் கிட்ஸோட மென்டாலிட்டி இருக்கு, நாம தான் அது ரொம்ப ஹைப்பர் பண்றோம்னு நினைக்கிறீங்களா? இல்னஸ் அப்படின்றது வந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னா சயின்டிபிக்கா பார்த்தா அதே பெல் கர்வ்ல தான் வரும். நீங்க இதை வந்து புரிஞ்சுக்கணும், சயின்டிபிக் ரீசனிங்ல வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்பவுமே சர்டன் திங்ஸ் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த இல்னஸோ இதுவோ வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக ஜெனட்டிக்கா இருக்கக்கூடிய விஷயம் இல்ல என்வாயர்மெண்ட்ல வரக்கூடிய விஷயங்கள் வந்து அதே ரேஞ்ச்ல தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சப்போசிங் அது வந்து வித்தியாசமா மாறுது அப்படின்னா இட் இஸ் அ காஸ் ஃபார் ரிசர்ச். ஏன் எப்படி ஒரு சில ஏரியால மாறி இருக்கு அப்படின்றது நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஒரு இக்னரன்ஸ், அதாவது நம்மளுக்கு வந்து அறியாமையில தான் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்றது என்னோட கருத்து. சோ அதனால இன்ஃபர்மேஷன், இப்ப வந்து இன்ஃபர்மேஷன் ரெவல்யூஷன், நாலேஜ் ரெவல்யூஷன் நிறைய நடக்கிறதுனால அதெல்லாம் நம்ம வந்து மாத்தி அமைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு இல்லையா? சோ அதனால ஐ ஃபீல் தட் நம்ம அதை வந்து பாசிட்டிவா தான் எடுக்கணும். அஃப்கோர்ஸ் ஹைப் பண்றவங்களும் இருக்காங்க, அதை தவறா பிரசன்ட் பண்றவங்களும் இருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்து சைக்காலஜி ரிலேட்டட் எக்ஸ்பர்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஒரு சின்ன அனுபவத்தை வச்சு அவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து கருத்துக்கள் சொல்றாங்க, அட்வைஸ் சொல்றாங்க, அதெல்லாமும் நாங்க பாக்குறோம். சோ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நம்ம வந்து அதுல நல்லது எடுத்துக்கிறது நம்மளுக்கு நல்லது. Saying this, எனக்கு இது ரொம்ப கியூரியஸா இருக்கு. பிகாஸ் வந்து ரொம்ப ரேரஸ்ட், அந்த சிட்டில ஒருத்தர் 2 பேரு தான் சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிஸ்டா இருப்பாங்க. இப்ப எவ்ரி ஸ்ட்ரீட் ஹேஸ் அ சைக்காலஜிஸ்ட் ஆர் சைக்காட்ரிஸ்ட். பட் I may not know, we may not, everyone might not know அவங்களோட எப்படி அவங்க கரெக்டா தான் நம்மளுக்கு ட்ரீட் பண்றாங்களா, நம்ம கரெக்டா தான் எடுத்துக்கிறோமா? பிகாஸ் இட் மைட் லீட் இன்டு அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் டூ. சோ நாங்க எப்படி we can identify or எப்படி நாங்க அது எப்படி ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்னு how could we find out? ஃபர்ஸ்ட்லி குவாலிஃபிகேஷன் பாருங்க.
ஃபர்ஸ்ட்லி குவாலிஃபிகேஷன் பாருங்க. இன்ஃபேக்ட் இப்போ கிளினிக்கல் அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட சர்டிபிகேஷன் இருக்கணும், இல்லைன்னா ஒரு சர்டன் இன்ஸ்டிடியூட்ஸ்ல இருந்து தான் எம்ஃபில் இருக்கணும், பிஹெச்டி இருக்கணும். எல்லாருமே வந்து இப்ப பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ்ல எல்லாம் கூட படிச்சுட்டு இமீடியட்லி கவுன்சிலிங்க்கு போறாங்க. ஸோ கவுன்சிலிங் இப்ப நாங்க பண்றதுக்கு முன்னால 14 months இன்டர்ன்ஷிப் இருந்தது. அதுல வந்து ப்ராப்பர் சூப்பர்வைஸ் ட்ரைனிங் இருக்கும். 7,500 கேசஸ், நான் சொன்ன மாதிரி 7,500 கேசஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு உண்டான லைசன்சிங்கே கிடைச்சது. இப்ப சும்மா 2 கேஸ் பாக்குறவங்க எல்லாமும் சர்டிபிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க. சோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்றது பாருங்க. ரெண்டாவது வந்து எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் தெரபிஸ்டே அமைஞ்சிருவாங்க அப்படின்றது சொல்ல முடியாது. இப்போ எனக்குமே வந்து when I was 19 years, ஒரு 19 வயசு இருக்கும்போது ரொம்ப சிவியர் ஸ்ட்ரெஸ் இருந்தது. அப்போ வந்து டிப்ரெஷன் அப்படின்ற டயக்னோசிஸ் கொடுத்தாங்க. ஆக்சுவலி இட் வாஸ் காம்ப்ளிகேட்டட் கிரீஃப். அப்போ வந்து டிப்ரெஷன் டயக்னோசிஸே தப்பு. நான் இருக்கலே சீனியர் மோஸ்ட் கவுன்சிலர்ட்டு தான் போனேன். இன்ஃபேக்ட் ஷி வாஸ் ஒன் ஆஃப் மை டீச்சர்ஸ் அப்படின்றதுனால அவங்க கிட்ட போனேன். இன் ஸ்பைட் ஆஃப் தட் அவங்களோட டயக்னோசிஸ், எனக்கு கொடுத்த டயக்னோசிஸ் தப்பான டயக்னோசிஸா இருந்தது. ஸோ அவங்க கொடுத்த மெடிகேஷன் வந்து எனக்கு சூட் ஆகல. இன்ஃபேக்ட் அதை ஸ்டாப் பண்ணிட்டு நானா என்னோட செல்ஃப் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய ஹீலிங் நடந்தது. ஸோ அதனால வந்து எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் தெரபிஸ்டே வந்து அமைவாங்க அப்படின்றதும் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஹவு கேன் யூ கேஜ் அப்படின்றது வந்து இட் இஸ் அ வெரி சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அப்ஜெக்டிவா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அவங்களோட குவாலிஃபிகேஷன், ரெண்டாவது வந்து அவங்களோட அப்ரோச், சயின்டிபிக் அப்ரோச் இருக்கான்றது பாருங்க. ஏன்னா இஃப் அ தெரபிஸ்ட், சைக்காலஜியோட கவுன்சிலிங்கோட பிக்கெஸ்ட் definition or the most honest definition என்ன அப்படின்னா, let me gently hold you by the hand and take you back to you. அதாவது சைக்காலஜில இருக்கிறதுலயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லேர்னிங் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தருக்கு அட்வைஸோ அவங்கள வந்து சரிப்படுத்துறது கிடையாது. ஒவ்வொரு பர்சனும் எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கிற பர்சன் வந்தாலுமே அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உண்டானதுக்கும் அவங்களோட லைஃப்க்கு உண்டான முடிவுகள் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்ற நம்பிக்கையில தான் போனோம். நாங்க வந்து சப்போர்ட்டிவா ஸ்பேஸ் மட்டும் தான் ஹோல்ட் பண்ண முடியுமே வெளியே ஆக்சுவல் டிசிஷன்ஸும் ஆக்சுவல் சேஞ்சஸும் கிளையண்ட் தான் எடுக்க போறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ எனி பர்சன் அவங்களா வந்து அட்வைஸ் கொடுத்து நீங்க இது பண்ணுங்க சரியாயிடும் அப்படின்னா அங்கேயே வந்து அந்த தெரபிஸ்ட் வந்து ஃப்ராட் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா கவுன்சிலிங் வந்து இட் இஸ் நாட் அபவுட் கிவிங் அட்வைஸ். அட்வைஸ் கொடுக்கறது கவுன்சிலிங் கிடையாது. கவுன்சிலிங் அப்படின்றது பர்சன், அந்த கிளையண்ட் நம்மள தேடி வந்திருக்கவங்க வந்து அவங்களோட ஓன் ரிசோர்சஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிவ் பிரசன்ஸா தான் இருக்கணும். இது வந்து இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட். பட் வென் இட் கம்ஸ் டு சைல்ட் ரிலேட்டட், இப்ப என்னோட ஸ்பெஷலைசேஷன் சைல்ட்ஹுட் அண்ட் அடாலசன்ட் மென்டல் ஹெல்த். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கிறவங்க வந்து இந்தியால ரொம்ப ஃபியூ கோர்சஸ் தான் இருக்கு. இப்போ வந்து சும்மா ஆன்லைன்ல ஒரு 2 hours கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கூட சைக்காலஜிஸ்ட் ஃபார் சைல்ட்ஹுட் அப்படின்லாம் போடுறாங்க. ஸோ அதனால வந்து மை சஜஷன் இஸ், இது வந்து ப்ராப்பர் சர்டிபிகேஷன்ஸ் இருக்கான்றது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். So true. And very well said. எவ்வளோ அழகா அது கொண்டு போறீங்க. எந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்றது, எந்த மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்ட்க்கு எந்த what is their line and what is our line with the relationship between நம்மளுக்கும் சைக்காலஜிஸ்டுக்கும். Wow, that was very beautiful அக்கா. And basic questions I think I have covered up. வேற ஏதாச்சும் உங்களுக்கு பேசிக் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நாங்க இந்த லைஃப் முடிச்சு வாட்டி புட் அஸ் இன் கமெண்ட். ஸோ எவ்ரி வீக் இந்த லைஃப் போயிட்டே இருக்கும். ஸோ நாங்க உங்களோட கமெண்ட்ஸ்ல இருக்க கொஸ்டினை வில் அட்டஸ்ட் இன் தி நெக்ஸ்ட் லைஃப். ஸோ இப்போ வந்து நாங்க வந்து இந்த செஷனோட ஃபர்ஸ்ட் பியூட்டிஃபுல் கொஸ்டினோட ஆரம்பிக்க போறோம். ஸோ அக்கா, ஃபீட்டஸ் நம்மளோட செஷனோட டாபிக்கே ஃபீட்டஸ் டில் அடல்ட்ஹுட். இந்த ஜேர்னியை வந்து நம்ம அழகா எப்படி பியூட்டிஃபுல்லா நம்ம நர்ச்சர் பண்ண முடியும், நம்மளோட கிட்ஸ்க்கு எப்படி நம்ம சப்போர்ட்டிவா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு இதுதான் நம்ம அந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த செஷன். ஸோ ப்ரீ கன்செப்ஷன் முன்னாடி ஆஸ் அ கப்புள், ஆஸ் அ ஃபேமிலி அவங்க என்னென்னலாம் அவங்களே தயார்படுத்திக்கணும்? ஃபர்ஸ்ட் விஷயமா இந்த இந்த இப்பதான் நிறைய இந்த லாக்டேஷன் கன்சல்டன்ட்ஸ், பீப்புள் ஹூ ஆர் சப்போர்ட்டிங் நேச்சுரல் பர்த்திங், இதெல்லாம் வந்து நிறைய இந்தியால வந்துட்டு இருக்கு. பட் இஃப் யூ ரியலைஸ் ஆக்சுவலா வந்து இதெல்லாம் வந்து கம்யூனிட்டி பேஸ்ட் ப்ராசஸ். நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்யூனிட்டியே வந்து ஒரு பிரெக்னென்ட் லேடி இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த ப்ரோக்ரியேஷன், ஒரு ட்ரைபோ ஒரு கம்யூனிட்டியோ வந்து வளரணும் அப்படின்னா அதுல வந்து நிறைய பேபிஸ் ஹெல்த்தியா பிறக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பிராக்டிசஸ் வந்து எல்லா கல்ச்சர்ஸ்லயுமே உண்டு. ஸோ இப்ப வந்து சேஞ்சிங் டைம்ஸ் வர்றதுனால நம்ம வந்து சைல்டுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த காலத்துல ஈவன் ஒரு 10 years முன்னால எடுத்தீங்க அப்படின்னா குழந்தை வந்து மேரேஜ் ஆன உடனேவே வந்து கன்சீவ் பண்றது ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருந்தாங்க.
என்னோட இப்ப இருக்கக்கூடிய இது வந்து பிஃபோர் பிளான் அ சைல்ட், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வரது ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு புதுசா ஒரு நீங்க மீட் பண்ணிருக்க பர்சன் மேபி ஒரு 1 இயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இட் இஸ் நாட் இனஃப் ஃபார் அ பேரண்டிங் ஜேர்னி. ஏன்னா பேரண்டிங் அப்படின்றது வந்து ஒரு லைஃப் லாங் ஜேர்னி. அந்த ஒரு ஜேர்னில வந்து நம்ம கூட கூட்டிட்டு போகக்கூடிய பர்சன் வந்து எல்லா டைமுமே வந்து 100% இருப்பாங்க அப்படின்றது நம்ம வந்து நம்ம என்னைக்குமே நம்ப கூடாது. ஏன்னா இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இருந்துட்டே இருக்கும். ஸோ இந்த 100% இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க 20% தான் அவங்களால கொடுக்க முடியும். அப்படிங்கும் போது அவங்க வந்து ரிலையபிளா இருப்பாங்களா, அவங்களோட நம்மளால சர்டன் திங்ஸ் செய்ய முடியுமா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அதனாலதான் வந்து இந்த ப்ரீ கன்செப்ஷன்லயே வந்து சர்டன் பேசிக் பர்சனாலிட்டி ஏரியாஸ் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த இன்டிமசி அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து பிசிக்கல் இன்டிமசி மட்டும்தான் பேசுவாங்க. பட் ஆக்சுவலா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால பெற்றோர்களுக்குள்ள ஒரு நல்ல இமோஷனல் இன்டிமசி இருந்தது அப்படின்னா, இன்டிமசி அப்படின்றது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கம்யூனிகேஷன், ஒருத்தர் நம்பக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருந்தது அப்படின்னா அந்த பேரண்டிங் ஜேர்னி வந்து ரொம்ப ஹெல்த்தியா மாறும். ஸோ அதனாலதான் வந்து பிளானிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் ஃபினான்ஷியல் பிளானிங். ஏன்னா நான் சொல்றது ரொம்ப கான்ட்ரடிக்டரியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு குழந்தைய வந்து நம்ம ஹெல்த்தியா வளர்த்தணும், நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா அதுல வந்து பினான்சியலா நம்ம வந்து ஒரு சர்டன் ஸ்டெபிலிட்டி கிரியேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது வந்து நம்மளுக்கு சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்க போகுது. ஏன்னா ஆஸ் அ கப்புள் நீங்க வந்து ஒரு சைல்டு வந்து நீங்க ஒரு உலகத்துக்குள்ள கொண்டு வரீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஏன்னா they say it takes a village to raise a child. ஒரு குழந்தைய வளர்த்தணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த குழந்தையோட லைஃப்ல வந்து அனுபவங்கள் கொடுப்பாங்க. அதனால நம்மளுக்கு என்ன சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்றது நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். மெனி டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சிட்டில இருப்போம், பெற்றோர்கள் வேற ஒரு சிட்டில இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் நெட் வந்து ரொம்ப போதுமான அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 6 to 8 months வந்து சரியா ரெஸ்ட் கூட கிடைக்காது. சோ அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு அந்த சேஃப்டி நெட் அண்ட் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது ரொம்ப அவசியம். அஃப்கோர்ஸ் எக்ஸைட்டிங் ஜேர்னி தான், குழந்தை பிறக்கிறது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங் ஜேர்னி, குழந்தை வளர்த்தது ரொம்ப எக்ஸைட்டிங் ஜேர்னி தான். பட் இட்ஸ் ஆல்சோ வெரி டயரிங் ஜேர்னி. ஏன்னா ஒன்ஸ் யூ ஆர் அ பேரண்ட் உங்களுக்கு ஃப்ரீ டைம் அப்படின்றது வந்து ரொம்ப குறைவு. நீங்க வந்து சிங்கிளா இருக்கும் போதோ இல்ல ஒரு குழந்தை பிறக்காத டைம்ல நீங்க கப்பலா இருக்கும்போது உங்களுக்கு நிறைய டைம் கிடைச்சிருக்கலாம். பட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம வந்து முதல்லயே வந்து பிளான் பண்ணிக்கணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட இமோஷனல் பேகேஜையும் அந்த ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வந்தோம், அந்த உறவுக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட் லெவல்ல வந்து இட் கேன் பி டெட்ரிமெண்டல். ஸோ அதனால வந்து ஒரு சர்டன் இமோஷனல் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு தெரிய வருது. மேரேஜ்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து சர்டன் இமோஷனல் பேட்டர்ன்ஸ் தெரிய வருது. எப்பவுமே பிடிவாதம் பிடிச்சிட்டு அவர் பேசாம இருக்கா, இல்ல அவர் வந்து எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுத்த போயிடுறாரு, வீட்டுல இருக்கக்கூடிய பொறுப்பே எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், கருத்து வேறுபாடு வரக்கூடிய விஷயங்கள் இருந்ததுன்னா அது முதல்லயே நீங்க வந்து பேசி இல்ல தேவை இருந்தா ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்து கூட நீங்க சார்ட் அவுட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் மாத்தி அமைக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும். சோ அதனால ப்ரிப்பரேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஐ வுட் சஜஸ்ட் ஃப்ரம் த சைக்காலஜி சைட். ஐ திங்க் இது முக்கியமா நம்ம தமிழ் கல்ச்சர்ல ஒரு கான்ட்ரவர்சியான டாபிக்காவே இருக்கு. எனி எனி ஃபைட் பிட்வீன் தி கப்பிள், எனி ஏதாச்சும் சண்டை வந்துச்சு, ஏதாச்சும் அவங்களுக்குள்ள ஒரு அந்த இது அக்ரிமெண்டே இல்லாத போது எவ்ரி ஒன் கம்ஸ் இன் அண்ட் சேஸ், முக்கியமா நம்ம இன்லாஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாமே உள்ள வந்து குழந்தை பிறந்தா சரியாயிரும், குழந்தை பிறந்தா சரியாயிரும், நீங்க எல்லாம் இதாயிரும். இஸ் தட் ரியலி ட்ரூ? அண்ட் அது மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதா நிஜமாலுமே? ஐ டோன்ட் திங்க் சோ. ஷர்மியில ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இப்ப எனக்கும் உனக்கும் சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோ, மூணாவது நபரை அதை வந்து சரிப்படுத்த முடியாது. எனக்கும் உனக்கும் பிரச்சனை இருந்தா நம்ம தான் தீர்த்துக்க முடியும். நான் ஊரை கூட்டிட்டு வரக்கூடாது இங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். ரைட்? அண்ட் இது வந்து ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ கப்பிள். ஏன்னா கப்பிள் அப்படின்னும் போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டிமசில நீங்க 4 பேர் அவங்க வந்து சொல்லட்டும், பெரியவங்க சொல்லட்டும் அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்க மாத்தி அமைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்னு, நம்ம ஒரு மூணாவது நபர் கூட்டிட்டு வரவங்க எவ்வளவுதான் நியூட்ரலான மீடியேட்டரா இருந்தாலும் ஒரு பக்கம் சாயக்கூடியவங்களா இருப்பாங்க. ரைட்? சோ இதுதான் நம்ம கல்ச்சர்ல வந்து அந்த பவுண்டரிஸ் அப்படின்றது கிடையாது. ஒரு சில விஷயம் இது வந்து நான் பேசக்கூடிய விஷயம், இது நான் என் ஹஸ்பண்ட் கிட்டயோ என் ஒய்ஃப் கிட்டயோ பேச வேண்டிய விஷயம், நீங்க எதுக்கு இதுல தலையிடுறீங்க கேட்க மாட்டாங்க யாருமே. யார் வேணா வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு போவாங்க. சோ அதனால வந்து அதனாலதான் நான் சொன்னேன், கவுன்சிலிங் பத்தி பேசும்போது ரொம்ப முக்கியமா சொன்னேன்,
நம்ம வந்து we should not give advice to anybody. அட்வைஸ் கொடுக்கறது ரொம்ப ஈஸி, ரிசீவ் பண்ணிக்கிறது கஷ்டம், அது செயல்படுத்துறது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஏன்னா அட்வைஸ் அப்படின்றது என்னோட அனுபவத்துல இருந்து நான் ஒரு விஷயத்த சொல்றேன், அது உங்களுக்கு அது பொருந்தவே பொருந்தாது. இன்ஸ்டெட் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் மோட்ல அவங்களை கூட்டிட்டு போய் சர்டன் ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அவங்களுக்கே இது இப்படி மாத்தி அமைக்கலாம் அப்படின்னு அந்த உணர வைக்கும் போது தான் அது ஆக்சுவலா மாறும். சோ அதனால எல்லாரையுமே வந்து ஒரு உறவுக்குள்ள கொண்டு வரது ரொம்ப ரொம்ப தவறு. சோ குழந்தை பிறந்த உடனே எதுவுமே மாறாது. இன்ஃபேக்ட் இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம மறைக்க ஆரம்பிச்சிருவோம். அது இன்னும் பெரிய விஷயமா பில்ட் ஆகி நம்ம எதிர்பார்க்காத ஒரு டைம்ல அது வெடிச்சிரும். அதனால இட் ஷுட் பி வெரி கேர்ஃபுல்லி பிளான்ட். யா ஐ திங்க் நிறைய மதர்ஸ் வந்து பேசும்போது, பிகாஸ் நான் இந்த ஸ்ட்ரீம்ல டிராவல் பண்ணும்போது அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பேசுறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சும் ஐ கான்ட் லைக் ஒரு குழந்தை வந்துச்சுன்னா ஆக்சுவலி இன்னும் உங்க பேர்டன் அதிகமாயிட்டு தான் போகுது. ஐ டோன்ட் திங்க் உங்களோட அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தான் அது நீங்க கரெக்டா கொண்டு போறது. லைக் 2 horses ரைடிங் இன் ஒன் பாத், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைடு போச்சுட்டு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சேஞ்ச் பண்றேன். ஒரே ஒரு விஷயம், சாரி டு இன்டரப்ட், பர்டன் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஒரு குழந்தைய வந்து நான் என்னைக்குமே பர்டன் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. ஓகே, ஸ்பெஷலி இஃப் இட்ஸ் a planned child, it's not a burden. Of course என்னோட டைம், என்னோட எனர்ஜி, என்னோட ஸ்கில்ஸ் இதெல்லாம் நான் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். நான் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னா அது பர்டன் மாதிரி தெரியும். இது நான் வந்து புரிஞ்சுப்பேன். ஏன்னா நான் யூஸ் பண்ற வேர்ட் வந்து தப்பா யூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீ வந்து பர்டன், நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அது குழந்தைக்கு வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும். ஏன்னா குழந்தைக்கு வந்து அம்மா அப்பா தான் எல்லாமே, அவங்க வந்து அதை பர்டனா பாக்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப தவறா மாறிடும். So அதனால I wouldn't use the word burden, but go ahead with your question. Yeah, and I meant to say the burden வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆகி போற பேரண்ட்ஸ்க்கு அந்த குழந்தை ஒரு பேர்டனா தான் தெரியுறாங்க. தே மென்ஷன் தட் வேர்ட் அஸ் எனக்கு இன்னும் பேர்டன் அதிகமாகுது, இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது. பிகாஸ் நோ ஒன் இஸ் ரெடி டு ஷேர் மியூச்சுவலா அந்த லைஃப் லிவ் பண்ண இல்லாத போது யாரோ ஒருத்தர் மேல அது ஃபுல்லா போய் விழுறதுனால அவங்க ஹெல்ப்லெஸ்ஸா இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் திஸ் பேபி வந்தா நீங்க 2 பேரும் சேர்ந்துடலாம், பேபி வந்தா. சோ சப்போஸ் இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்க பேரண்ட்ஸ் ப்ரீ கன்செப்ஷன்ல அவங்க எதுவுமே பிளான் பண்ணல, பட் இந்த மாதிரி 2 பேருமே லைக் மிஸ் ஜட்மெண்ட்ல போயிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும் அக்கா? அட்வைஸ் நான் கொடுக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பட் வாட் ஐ வுட் சஜஸ்ட், see an advice like I told you, கொடுக்கிறது ரொம்ப ஈஸி, அது செயல்படுத்துறது கஷ்டம். பட் ஒரு விஷயத்த வந்து நம்ம பிளான் பண்ணாம நம்ம அதுக்குள்ள இறங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சரியான கோப்பிங் மெக்கானிசம் டெவலப் பண்ணணும். கோப்பிங் மெக்கானிசம் அப்படின்றது இதுல எப்படி நான் பெஸ்டா நான் வந்து இதுல வந்து செயல்பட முடியும் அப்படின்றது நான் கொஸ்டின் பண்ணணும். ஸோ அந்த வகையில வந்து ப்ரொஃபஷனலா ஹெல்ப் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல நீங்க வந்து அதாவது இதுக்கு வந்து நார்மலா நான் வந்து கனெக்ஷன் ரிச்சுவல் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவேன். கனெக்ஷன் ரிச்சுவல் அப்படின்னா கனெக்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு தினமும் செய்யக்கூடிய செயல். இப்ப நம்ம எப்படி விளக்கு தினமும் ஏத்துறோமோ அதே மாதிரி ஒரு செயல் நான் செட் பண்ணி தினமும் நம்ம வந்து இதுல சர்டன் திங்ஸ் நம்ம வந்து பேசி செட் பண்ணிக்கலாம். இதுல கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனா இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஈக்குவலா ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒருத்தரோட கருத்துக்களுக்கு வந்து இங்க நம்ம ஸ்பேஸ் கொடுத்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம வந்து அந்த கனெக்ஷன் ரிச்சுவல் டெய்லி 15 minutes to half an hour நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி சர்டன் விஷயங்களை வந்து நம்மளுக்குள்ள கருத்து வேறுபாடு வரக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம மாத்தி அமைக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் தான். இந்த கனெக்ஷன் ரிச்சுவலை வந்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 months நல்லா செட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள தெரியும், சரியா எனக்குள்ளயும் சில தவறுகள் இருக்கு, அந்த பர்சன் கிட்டயும் சில தவறுகள் இருக்கு, இதை இப்படி நம்ம மாத்தி அமைக்கலாம் அப்படின்றது வந்து நம்ம ஸ்லோவா சேஞ்ச் பண்ணலாம். இட் டேக்ஸ் டைம். எந்த ஒரு நல்ல விஷயத்தை நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இட் வில் டேக் டைம். அது வந்து எதுவுமே சடனா இன்னைக்கு பிளான் பண்ணோடனே நாளைக்கு சரியாயிடும் அப்படின்றது வந்து நம்ம சொல்லவே முடியாது. பட் அந்த ஸ்பேஸ் நம்ம சேஃப் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி ரெஸ்பெக்டோட நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா லாங் டேர்ம்ல வந்து இந்த சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். இதெல்லாம் செஞ்சுமே இதுக்கு மேல வந்து பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கு அப்படின்னா அப்போ வந்து ப்ரொஃபஷனல் ப்ராப்பர் கப்பிள்ஸ் தெரபிஸ்டோட நம்ம ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். Beautiful, Akka. Thank you for that. And I think we have come to the end of the session, in the week or the session, Akka. So maybe we'll talk about continuing our session in further weeks. We have one question from one viewer: how to overcome the delayed milestone? அப்படின்றது அவங்க question. If there is a delayed milestone அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டைஸ்ட் பாப்புலேஷன் நிறைய எல்லா சில்ட்ரனோட டேட்டாவும் எடுத்து இந்த ஏஜ்ல இதை நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் மைல்ஸ்டோன்ஸ் வந்து அந்த காலத்துல செட் பண்ணிருப்பாங்க.
மைல்ஸ்டோன் டிலேக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும், நிறைய காரணங்கள் இருக்கும். இது வந்து ப்ரீநேட்டல் ரீசன்ஸ் இருக்கலாம், அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால கருவிலேயே இருக்கும் போது இருக்கக்கூடிய நோய்கள்னால, இல்ல ஜெனட்டிக் ரீசன்ஸ்னாலையும் பிரச்சனைகள் இருக்கலாம். பெரிநேட்டல் ரீசன்ஸ் இருக்கலாம், பர்த் டைம்ல வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்னால நரம்பியன்கள்லயோ இல்ல தசைகள்லயோ ஏதோ பிரச்சனைகள்னால வந்திருக்கலாம். இல்ல போஸ்ட்நேட்டல், பிறந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு நோயினாலேயோ இன்ஜுரினாலேயோ இல்ல ஏதோ ஒரு பிரச்சனைனாலேயோ வந்திருக்கிறதுனால இருக்கலாம். இது எதனால அந்த மைல்ஸ்டோன் டிலே ஆயிருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் பண்ணணும். ரெண்டாவது அசஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தசைகள்ல பிரச்சனை இருக்கா, நரம்பியன்கள்ல பிரச்சனை இருக்கா, இல்ல வேற எந்த லெவல்ல வந்து பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர் தெரபியூட்டிக் இன்டர்வென்ஷன்ஸ் கொடுக்கணும். மோஸ்ட்லி பிசிக்கல் மைல்ஸ்டோன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அதாவது தசைகள் சம்பந்தப்பட்டது தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு நல்ல பிசியோதெரபிஸ்ட் ஆர் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் பீடியாட்ரிக் ட்ரைனிங் இருக்கக்கூடியவங்க கிட்ட போகிறது ரொம்ப அவசியம். ரெண்டாவது மொழி சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம், இல்ல கற்றல்ல இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், அதுக்கு வந்து சைக்காலஜிஸ்ட் அலாங் வித் ஸ்பெஷல் எஜுகேட்டரோட நீங்க ஒர்க் பண்ணலாம். இது வந்து ரெண்டுமே வந்து வெறும் மெடிசன்ஸ் பத்தாது, இதுல வந்து பயிற்சிகள் வந்து முறைப்படி ஐஇபின்னு சொல்லுவோம், இண்டிவிஜுவலைஸ்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்றது செட் பண்ணி டெவலப் பண்ணணும். ஸோ அதனால அது வந்து இட் இஸ் அ ஹோல் சயின்டிபிக் ப்ராசஸ். அது வந்து கரெக்டா உங்களோட பீடியாட்ரிஷியன் இல்லைன்னா ஃபேமிலி டாக்டரோட டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா இதுல வந்து மெடிக்கலா ஒரு சர்டன் விஷயங்கள் இருக்கலாம், பயிற்சிகள்ல ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம், நம்ம பெற்றோர்களா செய்யக்கூடிய விஷயங்கள் மூணாவது பகுதியா இருக்கும். இது மூணுமே கரெக்டா நம்ம செஞ்சோம் அப்படின்னா லாங் டேர்ம்ல வந்து சைல்டுக்கு இதனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து மேக்சிமம் குறைக்கணும். So I hope that answers the question. That was a very brilliant answer. Flow clear irundhuchu. Thank you so much for that Akka. And viewers unga ellathukkume vandu it's very very, I think her time is very precious, and இந்த அவங்க ஒரு வீக்ல ஒரு நாள் அப்படிங்கிறது பத்தவே பத்தாது getting wisdom from Aarthi Akka. I need every day 24/7 எடுத்தாலும் we can't get her wisdom. So I think thank you so much for giving your precious time எங்களுக்காக. And next week உங்களுக்கு எந்த questions கேட்கணும் அப்படின்னு இருந்தாலும் you can comment down and join us next week Friday with us. Akka, you wanted to say anything? Nothing. Thank you so much for having me on the show. Thank you. Thank you so much. Thank you, everyone. Thank you.